இன்றைக்கி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் 3 விதமான பூரணம் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து பூரணம். இதுக்கு குண்டு உளுந்து இருக்கு இல்லையா, அதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை சுத்தமாக வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு 5 வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். சுவைக்கு ஏற்ப உப்பு. இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். இது மாதிரி கொரப்பாக அரைச்சி வழித்து எடுத்துக்கணும். ஒரு இட்லி தட்டில் ஒவ்வொரு சொட்டு எண்ணெய் விட்டு தடவிட்டு இந்த அரைச்சதை வேக வைக்கணும். இது மாதிரி இட்லி தட்டில் தட்டி இது மாதிரி நடுவில் போட்டோம்னா தான் சீக்கிரம் அது வேகும். இப்போ இட்லி பானையை வச்சு ஒரு 3/4 லிட்டர் தண்ணி விட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ இது ஒரு எலுமிச்சம்பழத்தோலை போடுங்க. அப்போ தான் தண்ணி கரை பிடிக்காமல் இருக்கும். இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். மாவு வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சு உதுத்து விட்டு தாளிக்கணும். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கெட்டி வானல் போட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சோன்னு ஒரு அரை ஸ்பூன் கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்து முடித்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பெருங்காயப்பொடி சேருங்க. அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம உதுத்து வச்சோடனே அந்த உளுந்து அதை சேர்த்து ஒரு பரட்டணும். இப்போ சுவையான உளுந்து பூரணம் தயாராகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை மாவு கிளறணும். நான் 2 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்குங்க. இப்போ 2.5 டம்ளர் தண்ணியை வச்சு நல்லா பொங்க கொதிக்க விடணும். அப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த மாவை கிளறணும். இந்த மாவில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். அப்போ தான் மாவு சாஃப்டாக வரும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா பொங்க கொதிக்குது இல்லையா, இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவில் இந்த தண்ணியை சேர்த்து கலரணும். கொஞ்சமாக சேர்த்து கலருங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். அதனால் மாவை பார்த்து கொஞ்சமாக சேர்த்து கலருங்க, இல்லைன்னா மாவு தண்ணியாக போயிடும். சூடு ஆறின பிறகு மாவு நல்லா ஒன்றா திரட்டி பிசைஞ்சால் போதும். அப்போ பதமான கொழுக்கட்டை மாவு தயாராகிடும். கொழுக்கட்டை மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இது மாதிரி எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கோங்க. அதை எண்ணெய் தொட்டுக்கிட்டு இது மாதிரி கிண்ணம் செய்யணும். அந்த கிண்ணத்தில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை ஸ்டஃப் பண்ணி ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் கொழுக்கட்டை தயாராகிடும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த எள்ளு பூரணம் செஞ்சேன் இல்லையா, அதை தேங்காயும் சேர்த்துக்கிட்டு செஞ்சோம்னா அந்த இன்னும் சுவையாக இருக்கும். கேஸ் ஆன் பண்ணி இட்லி பானில் தேவையான அளவு தண்ணி விடுங்க. தண்ணி கொதித்த உடனே நம்ம கொழுக்கட்டையை வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வேணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது மாதிரி ஆவி வந்தாவே தண்ணி சொட்டினாவே உள்ளே இருக்கிறது வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை எடுத்துடணும். இப்பொழுது சுவையான கொழுக்கட்டை தயாராகிடுச்சு.